அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறது கோவில் பிரகாரங்களை பற்றி. நம்ம கோயில் கோபுரம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பலிபீடம், கொடிமரம் பார்த்தோம். பிரகாரம்னா என்ன? கருவறையை சுற்றி வரும் இல்லைங்களா, அதுதான் பிரகாரம் சொல்லுவோம். அந்த பிரகாரத்தை சுற்றி வரும்போது அதை பிரதட்சணம் சொல்லுவோம், வலம் வர்றதுன்னு சொல்லுவோம், கோயிலை சுற்றி வரும்னு சொல்லுவோம். ராமநாத சுவாமி கோயில் தான் இருக்கிற பிரகாரத்துலேயே ரொம்ப பெருசு, தமிழ்நாட்டில் இருக்க கோயில்கள்லேயே. அதில் பார்த்தீங்கன்னா 3வது பிரகாரத்தில் 1212 தூண்கள் இருக்குது. அதில் அவ்வளோ பெரிய பிரகாரம் அது. அதே மாதிரி மீனாட்சி சுந்தரேஸ்வர் கோயிலாக இருக்கட்டும், நம்முடைய ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், நெல்லையப்பர் கோயிலாக இருக்கட்டும், சிதம்பரமாக இருக்கட்டும், காஞ்சிபுரம், எல்லா கோயில்களையும் பார்த்திங்கன்னா பிரகாரங்கள் பெருசாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி பெருசாக அமைச்சாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் அரசர்கள் மக்களுடைய ஆரோக்கியத்தையும் கணக்கில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரகாரங்களையும் அமைச்சாங்க. எதிரிகள் சட்டுன்னு உள்ளே வராமல் இருக்கிறதுக்கும், கோயிலுக்குள்ளேயும் பெண்களையும் குழந்தைங்களையும் அந்த விமானத்துக்கு மேலே மறைச்சி வைக்கிறதுக்கும் பிரகாரங்கள் ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த மாதிரி பிரகாரத்தை சுற்றி வரும்பொழுது காத்தால் கோயிலுக்கு போயிட்டு வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்க மக்கள் கோயிலில் இருக்கக்கூட இறைவனை வணங்கிட்டு பிரகாரத்தை சுற்றி வர்றது கண்டிப்பாக ஒரு வாக்கிங் மாதிரியே இருந்தது. அவங்களுக்கு ஆரோக்கியமாகவும் இருந்தாங்க. அவங்க எல்லா கோயிலையும் நம்ம எப்படி பிரதட்சணம் பண்ணுவோம்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடிப்பிரதட்சணம் சொல்லுவாங்க, அது ஒரு அடி மேலே வச்சு பண்ணுறது. அப்புறம் அங்க பிரதட்சணம் சொல்லுவாங்க, அது உடம்பை ஃபுல்லாக தரையில் படும்படி சுற்றி வர்றது. இந்த மாதிரி பல பிரதட்சணங்கள்லாம் இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது பிள்ளையார் கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு முறை நம்ம ஒரு வாட்டி சுற்றி வருவோம். முருகர் கோயில் 6 வாட்டி, பெருமாள் கோயில், அம்மன் கோயில், சிவன் கோயில்னால் 5 வாட்டி, நவகிரக கோயில்னா 9 வாட்டி. சரி, இப்படி சுற்றி வரும்பொழுது ஒரு வாட்டி சுற்றி வரும்போது தெய்வத்துக்கு கூட நம்ம மனசு நேராக இறைவனை நம்ம அணுகணும் அப்படின்றதுக்காக பண்ணுறது. 3 முறை அப்படி வரும்பொழுது நம்முடைய மனக்கவலைகள் நீங்கும். 5 முறைன்றது இஷ்ட சித்தி நடக்கும். 7 முறை அப்படின்னாக்கா நம்முடைய ஆசைகள் நிறைவேறும். அந்த மாதிரி ஒன்னொன்றுத்துக்கு போய்கிட்டே இருக்கும். 208 வாட்டி சுற்றணும் அப்படின்னாக்கா ஒரு யாகம் பண்ணத்துக்கு சமம். பொதுவாக 108 வாட்டி கூட சுற்றுறவங்க இருப்பாங்க. பிள்ளையார் கோயில், அரச மரத்தடி இருக்க பிள்ளையார் கோயிலில் 108 வாட்டி சுற்றிட்டு வந்தாக்கா குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அரச மரத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் பெண்களுடைய கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அது சயின்டிஃபிக்காகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கோயிலுடைய பிரகாரங்களும் பெருசாக இருந்தது. அதை வணங்கக்கூடிய நாம சுற்றி வரும்பொழுது மனக்கவலைகள் நீங்க, இறைவன் நாமத்தை சொல்ல, யார் கூடயும் பேசாமல் தெளிவான மனநிலையோட நம்மளோட புத்தியை இறைவன்கிட்ட மனசை செலுத்தி நம்ம பண்ணக்கூடிய அந்த வளம் சுற்றி வரதானது இறைவனுடைய அனுகிரகத்தை நமக்கு சீக்கிரம் வாங்கி தரும். நன்றி, வணக்கம்.